पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்திலே 70வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். மத்ஸ்யாவதார வரலாற்றின் அடிப்படையிலே வரக்கூடிய அடுத்த திருநாமம் இது. சோமகன் என்கிற அசுரனை கொன்று வேதங்களை அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் பிரம்மனுக்கு அளித்தான் பகவான். அந்த அடிப்படையில் எம்பெருமானுக்கு ஆனீதாம்நாயன் என்று பெயர் என்கிறார் நாரதர். ஆனீத என்றால் கொண்டு வரப்பட்ட, ஆம்நாயம் என்று வேதத்திற்கு பெயர். அதாவது ஆம்நாயம் என்ற வேதம் மட்டும் கலக்கலை என்றால் அந்த அறிவு ரொம்ப சிதைந்து குலைந்து பரிதாபமாக இருக்குமா. பலர் பேசும் பொழுது அந்த வேதத்தினுடைய தொடர்பில்லாமல் பேசும்பொழுதே தெரியும் அது சிதைந்து குலைந்து இருக்குமா அந்த பேச்சு. அதனால தான் வால்மீகி பகவான் அசோகவனத்து சீதையை வர்ணிக்கும் பொழுது ஆம்நாயானாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாமிவ என்று சொல்கிறார். ஆஞ்சநேயர் மேலிருந்து பார்க்கிறார், சீதையை பார்க்கிறார். ஆஞ்சநேயர் 9 வியாக்கரணம் படித்து வேதங்களை 4 வேதங்களையும் ஓதியவர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் சீதையினுடைய நிலையை பார்க்கிறார். அந்த சீதை நிலை குலைஞ்சு இருக்காங்க, அவளுடைய ஒளியே காணாதபடி இருக்கா. அதை பார்த்தபொழுது அவருக்கு ஞாபகம் வந்தது, வேதத்தினுடைய பின்னணி இல்லாத கல்வி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீதை இருந்தாள். அங்கே ஆஞ்சநேயர் ஆம்நாயம் என்கிற இந்த சொல்லை வைத்து ரசித்ததாக வால்மீகி ஸ்லோகம். ஆம்நாயானாம யோகேன வித்யாம் பிரசித்திலாமிவ. அதில் இந்த ஆம்நாயம் என்கிற வேதம் இல்லைன்னா நம்ம எத்தனை படித்தாலும் அந்த படிப்பு குளறுபடியாக தான் இருக்குமா. ஆகையினால ஆம்நாயத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் என்று மத்ஸ்யமூர்த்தியை நாரதர் போற்றுகிறார். ஆம்நாயத்தை கொண்டு வந்து கொடுத்தவனே ஆனீதாம்நாயன் என்று திருநாமம். ரொம்ப அழகான திருநாமம் இது. ஆனீதா ஆம்நாயன் என்று சொன்னால் இந்த ஆனீதாம்நாயன் என்கிற திருநாமத்தை ரசிச்சிருக்கார் ராமானுஜர். எம்பெருமான் வேதத்துக்கு உடையவன், அந்த எம்பெருமானுக்கும் உடையவர் ராமானுஜர். அதனால ஒரு உடையவர் உலகத்தில் ஒருத்தர் பெரிய உடையவர். உடையவர் என்றால் ப்ராப்பர்ட்டி உடையவர், சொத்து உடையவர். அவருக்கு என்ன சொத்து? சாமியாருக்கு, சன்னியாசிக்கு, அதுவும் அந்த காலத்தில் இருந்தவர். அவருக்கு என்ன சொத்து இருந்திருக்கும்? மிஞ்சி போச்சுன்னா அவர் திருதண்டம், அவருடைய சிக்கம்ன்ற பிக்ஷா பாத்திரம், 2 காஷாயங்கள், இவ்வளோதான சொத்து இருந்திருக்கும். ஆனால் அவரைத்தான் உடையவர் என்று சம்பிரதாயத்திலே வழங்குகிறார். ஏன் அவர் உடையவர் என்றால் பகவானுக்கு 2 விதமான உடைமை இருக்குது, நித்திய விபூதி, லீலா விபூதி. அந்த 2 விபூதிகளையும் 2 உடைமைகளையும் பகவான் பெற்றிருப்பதனால உண்மையிலேயே பகவான் உடையவன்.
ஆனால் அந்த உடையவன் இந்த நித்திய விபூதியை எம்பெருமானார் கையிலே ஒப்படைத்து, இந்த சாவியை நீயே வச்சுக்கோ, நீ திறந்து விட்டவெல்லாம் மோட்சத்துக்கு வரட்டும்னு சொல்லிட்டார். ஆகையினால் இரு விபூதிகளை இவர் கைத்தலத்தில் கொடுத்ததுனால இவர் உடையவர் என்று பெயர் பெற்றார் என்றெல்லாம் நம் பெரியோர்கள் சொல்கிறார்கள். அதில் அந்த உடமையை உடைய எம்பெருமானார் அவர் இந்த ஆனீதாம் நாயகா என்பதை ரசிக்கிறார். ஆகையினால்தான் தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய நூலிலே முதல்ல சொல்கிறார், ஆனீதாந்து நிஜாட்சரை சுமனசகா பௌமா பிபன் துவன்வகம். நான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாச பகவான் அவருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பலர் வியாக்கியானங்கள் பண்ணினார்கள். அதிலே தலை சிறந்த முனிவர் போதாயனர் மிக விரிவாக விரிவுரை கொடுத்தார். அதை நம் ஆச்சாரியர்கள் சுருக்கி கொண்டு வந்தார்கள். அதனை நான் உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து தருகிறேன், மாற்றமில்லாமல், அதிலே கருத்து பிழை இல்லாமல். நாம் சில சமயம் ஒரு வார்த்தையை சொல்கிறச்சே இவங்க மாற்றி சொல்லிட்டாங்களான்னா அவங்க இன்னொரு விதமாக புரிஞ்சுப்பாங்க. எனக்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு நண்பரை பற்றி பேச்சு வரைச்சே, அந்த நண்பர் மூடு இருந்தால் செய்வார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எங்கள் திருத்தாப்பநாட்டில் சொன்னேன். அவர் மூடுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை அவர் மூடம் அப்படின்னு புரிஞ்சுட்டார். அவன் மூடம்தான், அதனால் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதாக புரிஞ்சு கொண்டார். ஒரு 10 நாள் கழித்து சொன்னால் இல்லை அவன் மூடம்னு அப்படின்னு. நான் முழிக்கிற மூடம்னு சொல்லியே மூடுன்னு சொன்னேங்கிறது அப்புறம் தான் நினைப்புக்கு வந்து. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொஞ்சம் சிதைச்சுட்டா, அது சிதைச்சதாக நாம் காதில் வாங்கினுட்டா அர்த்தமே மாறி போயிடும். அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பூர்வாச்சாரியர்கள் எந்த மாதிரி சொன்னார்களோ அதை கொஞ்சம் கூட சிதைக்காமல் குலைக்காமல் அந்த எழுத்தோடு கூட அந்த எழுத்தின் வடிவிலேயே உங்களுக்கு தருகிறேன், இதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று ஸ்ரீபாஷ்யமாகிற பிரம்மசூத்திர வியாக்கியானத்தின் ஆரம்பத்திலே உடையவர் தெரிவிக்கிறார். அவருக்கு இந்த வெங்கடேஸ்வர திருநாமம் நெஞ்சில் ஓடி இருக்கலாம். ஆனீதாம் நாயகா என்று சொல்லும் பொழுது கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட வேதத்துக்கு உடையவன் மத்ஸ்யமூர்த்தி. அதனால் உயிர்களுக்கு உடையவன் நாராயணன் என்று உலகுக்கு அறிவித்து உடையவர் திகழ்ந்தார். அந்த உயிர்களுக்கு உடையவனாக அவன் இருக்கிறான் என்று உலகத்துக்கு உணர்த்தியது முதல்ல வேதம். அந்த வேதத்துக்கு உடையவன் மத்ஸ்யமூர்த்தி. இதெல்லாம் மனசில் வச்சுண்டு நாரத பகவான் அவனை ஆனீதாம் நாயன் என்று வர்ணிக்கிறார். அந்த ஆனீதாம் நாயன் என்ற பகவானுடைய திருநாமத்தை நாம் இதுவரும் விளக்கியதை உங்கள் நெஞ்சிலே படும்படி சுருக்கமாக ஒரு ஸ்லோகமாக இப்பொழுது சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆம்னாயான் அத தேனாயம் ஹிருதான் ஆனீய வேதசே பிரததாவிதி நாம்னாசு ஆனீதாம்னாய ஏததே. அப்படி கொண்டு வந்து கொடுத்த வேதத்தை உடையவன் திருவேங்கடமுடையான் மத்ஸ்யமூர்த்தி. அதாவது அவன் உடைமையான வேதத்தை அவனே மீட்டு வந்து பிரம்மதேவன் ஒப்படைத்து படைப்பு தொழிலை தொடரச் செய்தவன் என்பது திரண்ட பொருள். ஆக கொண்டு வந்து கொடுத்தவன், பக்தர்கள் இழந்ததை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பவன் என்பது இதனுடைய உட்கருத்து. பக்தர்கள் எதை இழந்திருக்கிறார்கள்? எம்பெருமானுக்கு பணிவிடை செய்துதான் நமக்கு ஏற்பட்டது. ஆனால் அதை நாம் இழந்து கிடக்கிறோம். நாம் என்னென்னவோ செய்கிறோம், ஆனால் இறைவனுக்கு பணிவிடை என்ற எண்ணமும் வரல. இறைவனுக்கு உண்மையாக இறை நினைப்போடு பணிவிடையும் செய்வதில்லை. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ஆழ்வார் திருவேங்கடமுடையானுக்கு நாம் கூடவே நிழல் போல இருந்து எல்லா காலத்திலும் எல்லாவித அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த விஷயத்தை நான் சொல்லலை, திருமலையிலேருந்து அருவி சோறு கொற்ற அருவியினுடைய ஒலியில் இந்த மெசேஜ் கிடைக்கிறது என்று தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தைக்கே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அருவிகள் சத்தத்தோடு கீழே கொட்டுறது எப்படி இருக்குன்னா ஒரு தகவல் நமக்கு தரா மாதிரி இருக்குது. என்ன தகவல் தருகிறது? வாருங்கள், நீங்கள்லாம் வழிவிலா அடிமை செய்யுங்கள், குற்றமில்லாத அடிமை செய்யுங்கள். குற்றமில்லாத அடிமை என்றால் இதை நான் செய்கிறேன் என்கிற எண்ணமோ, இதனுடைய பலன் எனக்கு என்கிற எண்ணமோ, இது என்னுடைய செயல் என்கிற எண்ணமோ, இதனால் நான் திருப்தி அடைய போகிறவன் நான் என்கிற எண்ணமோ, இதையெல்லாம் இல்லாமல் செய்கிறது தான் உண்மையான பணி. அந்த பணிவை நீங்கள், அந்த வழிவிலா அடிமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிடுது.
இந்த வழிவிலா அடிமை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அருவிகள் தெரிவிக்கக்கூடிய திருவேங்கடமலை என்று நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அதனால்தான் ஆழ்வார் தீர்த்தம் என்றே திருமலையிலிருந்து கொட்டக்கூடிய அருவிக்கு இப்பொழுதும் பெயர் விளங்குகிறது. அந்த அருவியின் ஒலியிலே ஆழ்வார் கண்டார், வேத ஒலியை கண்டார். வேதம் இதைத்தான் சொல்கிறது, பதிம் விஸ்வசிய, எம்பெருமானுக்கு பணிவிடை செய்வதே நமது ஜீவாத்மாவினுடைய தன்மை என்று சொல்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த கருத்தை எல்லாம் சொல்லக்கூடிய வேதத்தை கொண்டு வந்து பிரம்மனுக்கு கொடுத்து நம்ம உயித்தவன் திருவேங்கடமுடையான் மத்ஸ்யமூர்த்தியாக. ஆகையினால தான் இவனை ஆனீதாம்நாயன் என்கிறார்கள். அன்பர்களே, நமக்கும் வேத கருத்து நெஞ்சிலே பதிய இந்த திருநாமத்தை எம்பெருமானார் உடையவர் என்று பெயர் பெற்றாரே, அவர் உடையவராக இருக்கும்படியான எம்பெருமானுடைய தன்மையெல்லாம் உணர்ந்த தன்மை நமக்கும் வருவதற்கு பரம பக்தியோடு இந்த திருநாமத்தை திருவேங்கடமுடையானை தியானம் செய்து கொண்டு ஜெபிப்போமாக. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஆனீதாம்நாயாய நமஹா. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ